Hey girls, welcome back to channel GlamGirlTamil Bridal சீரீஸில் இன்றைக்கி another டேயில் வீட்டிலே எப்படி நான் ஸ்கின் பேம்பரிங் பண்ணிக்கிறதா அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப ஈஸி தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ரைஸ் ஃப்ளாரை வந்து ரோஸ் வாட்டர் கூட சேர்ந்து நான் மிக்ஸ் பண்ணி ஐஸ் க்யூப் ட்ரேயில் வச்சு எடுத்திருக்கேன். இதுதான் நான் ஃபஸ்ட்டு கிளென்சராகவும் ஐஸ் க்யூப் மசாஜும் என்னோடய ஃபேஸ்க்கு வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டெப் நீங்கள் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த குழியாக வந்து போர்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து ஷிங்க் ஆகும், நம்மளுக்கு என்லார்ஜ்ட் போர்ஸ் வந்து ஆகாது. அதனால் ஐஸ் க்யூப் மசாஜோட இந்த ரைஸ் ஃப்ளார் கொடுக்கும்போது நம்மளுக்கு 2-in-1 பெனிஃபிட்ஸாக இருக்கும். இது நீங்கள் எதனா ஒரு ஃப்ரூட் ஜூஸ் கூட ஐஸ் க்யூப் ட்ரேயில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி இதை மாதிரி மசாஜ் பண்ணிக்கலாம். ஆலிவேரா ஜெல் கூட இதை மாதிரி நீங்கள் மசாஜ் வந்து பண்ணிக்கலாம். ஈவன் நம்ம பால் கூட இதை மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரேயில் வச்சு நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சதும் கண்ணுக்கு கீழே இந்த போர்ஸ்லலாம் நீங்கள் இதை மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு அன்ட்ரை பேக்ஸ், கண்ணு கீழே கூடிய அன்ட்ரை பேக்ஸும் உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும், டார்க் சர்க்கிள்ஸும் ரெடியூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலேயே அரிசி மாவு ரோஸ் வாட்டரில் இருக்கிறதுனால இன்றைக்கி நான் ஃபேஸ் வாஷ் வந்து இதை தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஃபேஸ் ஃபுல்லாக கரெக்டாக 2 minutes நல்லா நீங்கள் மசாஜ் பண்ணிட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் வந்து வீட்லேயே ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப், லிப் ஸ்க்ரப் தான் பண்ண போகிறோம். இதுக்கு நான் பீட்ரூட் ஜூஸ் வந்து 2 ஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டேன். பீட்ரூட் ஜூஸ் கூட கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ரைஸ் ஃப்ளார், 1 ஸ்பூன் வந்து சுகர், 1 ஸ்பூன் வந்து ஹனி, 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஆனால் கூட நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி ஒரு 3 days வந்து வச்சுக்கலாம். இதே என்னோடய ஃபேஸ்க்கு ஒரு பிங்கிஷான ஒரு கிளாஸ் க்ளோ கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேஸுக்கும் லிப்ஸுக்கும் இதே ஸ்க்ரப் தாங்க நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கல்ல, உங்களுக்கு ப்ராடக்ட்லாம் செட் ஆகாதுன்னா இது எல்லாமே ஹோம் ரெமடிஸ் ப்ராடக்ட் தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இந்த சீரீஸில். நல்லா ஸ்க்ரப் வந்து இந்த ஒரு டெக்ஸ்சரில் இருக்கணும். இதை வச்சு உங்களோட ஃபேஸ் லிப்பையும் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வந்து பிங்காக ஆகாது. ஏன்னா அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம பண்ணுறோம், பேக் போடுவோம், அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக பிங்கிஷாக வந்து இருக்காது. இதை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணலாம். பிரைட்டாக இருக்கீங்க இல்லை ஃபங்க்ஷன்லாம் போகும்போது கூட இந்த ஈஸியான ஸ்டெப்ஸே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை சக்கரை இருக்கிறதுனால நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும். ஓவர் எக்ஸ்பாலேஷன் பண்ணாதீங்க, ஸ்கின் வந்து பிரேக் அவுட் வந்து ஆகும். ரொம்ப மைல்டாக லிப் ஸ்கின்னையும் ஃபேஸ் ஸ்கின்னும் ஜென்டலாக வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ரஃபாக இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபேஸை வந்து ஸ்க்ரப் பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்க்ரப் வந்து வீக்லி 2 times மட்டும் தான் நீங்கள் பண்ணணும். அடுத்த ஸ்டெப் வந்து 2 ஸ்பூன் வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கு கூட முல்தானி மெட்டி, இல்லைனா இங்கிலீஷில் வந்து ஃபுல்லஸ் எர்த்துன்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ஒரு டீடானிங் பேக்காக வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி எடுத்துக்கோங்க. பீட்ரூட் ஜூஸ் கூட மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் கரெக்டாக 10 நிமிஷம். இது வந்து முல்தானி மெட்டி வந்து நம்மளுக்கு ஸ்கின் ரொம்ப ட்ரை பண்ணும், அதனால் கரெக்டாக ஓவர் ட்ரை ஆகாமல் ஒரு 10 நிமிஷம் மட்டுமே உங்கள் ஃபேஸில் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பிரைட்டாக இருக்கீங்க, ஃபங்க்ஷன்லாம் போகிறதுனா கூட ஈஸி அண்ட் சிம்பிள் ஸ்டெப் தான். இது எல்லாமே உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகுமான்னு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஜஸ்ட் 3 ஸ்டெப் தான் யூஸ் பண்ணி இன்றைக்கி ஸ்கின் கேர் உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருக்கேன். இதுக்கு பிஃபோராக நம்ம பிரைட் டு பி சீரீஸில் என்னோடய ஸ்கின் கேர் பேம்பரிங் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி டேயில் இந்த ஒரு பேம்பரிங்கோட நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக இது நான் நைட் நீங்கள் பண்ணுறதா சிரமோட கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. மார்னிங் இதை ஒரு ஸ்கின் கேர் சண்டே டைம் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் டே க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். NEAன்ற பிராண்ட்லேருந்து நான் சிரம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். குக்கும்பர் சிரம். இது சிரம் வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து தேய்க்கக்கூடாது. சிரம் வந்து நம்ம ஸ்கின்னோட அந்த போர்ஸ்குள்ளே இருக்குல்ல, அதுக்குள்ளே அப்படி நம்ம உள்ளே புஷ் ஆகணும். அதனால் டேப் பண்ணி லைட்டாக வந்து மசாஜ் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஃபைனலாக இந்த வின்டர் அப்போது மாய்ஸ்சரைசர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் லிப்பையும் மாய்ஸ்சர் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப குயிக்காக சட்டிலாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியான திங்ஸை வச்சே நான் பேம்பரிங் வந்து பண்ணிவிட்டேன். அடுத்தது பிரைட் டு பிக்கான நெக்ஸ்ட் டே பேம்பரிங் வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங்.